NSK அவர்கள் கலைவாணர் அவர்கள் வந்து நின்ன பெண்ணை கர்ப்பிணின்னு நினைச்சு பணம் கொடுத்தாரு. அம்மா மதுரம் கண்டுபிடிச்சு கேட்டாங்க. இல்ல இல்ல எனக்கு தெரியும்னு சொல்லி நடிகர்கள்கிட்டயே நடிச்சதால காசு கொடுத்தேன்னு சொன்னார். எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டா, நிஜமாவே அவர் கலைவாணர் ஏமாந்துருப்பார். மனைவி கிட்ட இதை காட்டிக்க கூடாது அப்படின்னு நடிச்சாதான் ஒரு மாதிரி கொஞ்சம் சமாளிக்கலாம். மனைவி கிட்ட நடிக்க தெரியலன்னா அவங்களால குடும்பம் நடத்த முடியாது. அது ஒரு பெரிய உண்மையை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். ராஜாராம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. இன்னில இருந்து எல்லாரும் ஆரம்பிங்க இந்த வேலையை. இப்ப நம்முடைய பெருமதிப்பிற்குரிய நகைச்சுவை திலகம், நகைச்சுவை இமயம் ஐயா சண்முக வடிவேல் அவர்கள், முத்தமிழறிஞர் அவர்களே அவருடைய பேச்சை கேட்டு, திருவாரூர் ஒரு சொந்த ஊர், அவருடைய பேச்சை கேட்டு மகிழ்வார்கள். நம்ம ஐயா ராஜாராம் சொன்னார், தனி மனிதனுக்கு தான் சொல்லு. முதல் திருக்குறளே என்ன தெரியுமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகத்தை காட்டி தான் நமக்கு இறைவனையே காட்டுறார் திருவள்ளுவர். ஒண்ணு வச்சுங்க, பல இடத்துல சொல்றாரு, நீ அறிவாளின்னு சொன்னா என்ன செய்யணும்னு கேட்கிற போது, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கண்டார் அறிவில்லாதான்னு சொல்ற. பலகற்றும் கண்டார் அறிவிலார். நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் உலகத்தோடு எப்படி வாழ்வதுன்னு தெரிஞ்சுக்கலன்னா நீ ஒரு அறிவாளி இல்லடா. அப்போ உலகம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில் நடந்தது ஒண்ணே ஒன்று சொல்றேன். நான் ஆமா சைக்கிள்ல பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்காக போயிட்டு இருக்கேன். அங்க ஒரு நின்று இருந்த ஒரு ஆள் என்ன பண்ணாரு, ஐயா இங்க வாங்க. நான் போனேன். நீங்க தான் சண்முக வடிவேலான்னு. ஆமா. அப்படின்னா கிட்ட வாங்க. என்ன ஏதோ ரகசியம் சொல்ல போறாரு போல இருக்குன்ட்டு போனேன். ஓய்ந்து ஒரு அரை கண்ணுல பூ பறக்குது அப்படி. நான் ஒண்ணும் கேட்கல அவர்கிட்ட, ஏன் அடிச்சேன்னு. அதுக்கு அந்த ஆள் சொன்னா, ஏதாவது கேட்டா இன்னொரு அரை விடுவோம், ஒண்ணு போறோம் போவோன்ட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். ஆனா மனசு அதையே நினைக்குது. இப்ப மனம் என்ன நினைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் நம்மள அடிச்சுட்டான். இதுக்கு நம்ம என்ன பண்றது? திருப்பி அடிக்கலாம், நம்மளால முடியாது. ஒரு ஆளை வச்சு அடிக்கலாம், செலவாகும். போலீஸ்ல சொன்னாலாம் அது இன்னும் கொஞ்சம் அதிக செலவாகும். ஒரே வழிதான். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு. திருவள்ளுவர் சொன்னார், யாராவது உனக்கு கெடுதல் பண்ணான்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானு நன்னயம் செய்துவிட. இந்த பாரு, உனக்கு யாராவது கெடுதல் பண்ணான்னா அவனை தண்டிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னா. என்ன வழி? அவனை நீ திரும்ப அவனுக்கு ஒரு நன்மை செய்ய. நீ நன்மை செய்யறத பார்த்த உடனே அவன் தலை குனிஞ்சு நிற்பான். அவர் நாணம் அடையும்படியாக நன்மை செய்யு சொல்ற. நான் பார்த்தேன், இது நல்ல வழியா இருக்க, செஞ்சீங்களா? நான் என்ன பண்ணேன், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தோம்னா ஒரு நன்மை செய்வோம், அவன் நம்மளை கண்டு தலை குடிஞ்சு நிற்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அன்னைக்கு சாயந்தரமே அந்த வாய்ப்புகள். பள்ளிக்கூடம் விட்டு போகும்போதே என்ன அடிச்சவனே ஒருத்தன் அடிச்சுக்கிறான். அடி என்ன, அவன் ஒரே ஒரு அரைதான் அரைஞ்சான். அவனை ஒருத்தன் குத்துறான், உதைக்கிறான், கண்ணாப்பின்னு திட்டுறான், என்ன பண்றான். நான் பார்த்தேன், இப்ப போய் அவனுக்கு ஒரு உதவி செய்வோமே, திருவள்ளுவர் சொல்றதை செய்யலாமே அப்படின்ட்டு போய் ஏன் அவனை அடிக்கிறேன். அதுக்கு அடிக்கிற ஆள் சொன்னா, எனக்கும் அவனுக்கும் உள்ள விஷயம், நீ போ. தெருவில் ஒருத்தர் அடிச்சாக்கா நான் கேட்காம போக முடியுமா? ஏன் அடிக்கிற? போயா, 10 ரூபா வாங்கினாயா, 4 வருஷம் கொடுக்க மாட்டேங்க. எப்ப கேளு, காலைல தரேன், நாளைக்கு தரேங்க. இன்னைக்கு கேட்கிறேன், 4 வருஷமா கொடுக்க மாட்டேங்கிறியடா பாதின்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? உனக்கு முந்தி கொடுத்தவனா சும்மா இருக்கான், நீ ஏன்டா பறக்கிற? 4 வருஷம் தானே, 6 7 சும்மா இல்லை, நீ 4 இருந்து இவ்வளவு பறப்பு பறக்கிற, பேசாம இருக்கு, பரிசு அப்படிதான் வரும் அப்படின்ட்டான். அதுக்காக தான் அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏயா, 10 ரூபாங்கிறது ஒரு சாதாரண விஷயம், அதுக்காக ஒருத்தனை போட்டு அடிக்கிறியே. அதுக்கு அவன் சொன்னான், அப்படி உனக்கு ரோசமா இருந்தா அந்த 10 ரூபாய் நீ கொடு. நான் பார்த்தேன், அவர் நானே நன்மையும் செய்து விடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு 10 ரூபாய் எடுத்து அவன்கிட்ட கொடுத்தேன். அவன் இப்பதான் நீ மனுஷன்ட்டு போயிட்டான். இப்ப அவனை என்ன சொன்னாரு திருவள்ளுவர்?
அப்படியே வெட்கப்பட்டு தலை குடிஞ்சு நிற்பான். நம்ம காலையில அடிச்சோம், இந்த ஆள் நமக்காக 10 ரூபா கொடுக்குறானே அப்படின்னு நிற்பான்னு திருவள்ளுவர் சொல்றார். அவர் நான அடைவான்னு சொல்றார். நான் திரும்பி அவனை பாக்குறேன், அவன் பக்கத்துல உள்ளவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இவர் இருக்கிறது தெரியாம அவங்ககிட்டயும் இவங்ககிட்டயும் கடன் வாங்கி அடிக்கிறானுவ, இவர்கிட்டயே நம்ம வச்சுக்கலாம். காலைல ஒரு அரை கொடுத்தா சாயந்தரம் 10 ரூபா, ஒரு 50 ரூபா வேணா 5 அரை, தம்பி 5 அரைச்சிருக்கேன், சாயந்தரம் 50 ரூபாயோட வா அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் பார்த்தேன், திருவள்ளுவர் வழியில நடந்தா இளிச்சவா பயலா போய் தேனும் அடி வாங்கணும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் வீட்டுக்கு போனேன். ஆனா திருவள்ளுவர் அப்படி செய்யறவர் இல்லையே. ஐயன் திருவள்ளுவர் எப்படிப்பட்டவர், அப்படியெல்லாம் நம்ம இளிச்சவாயனா அடி வாங்கவா விடுவார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் திருக்குறள் எடுத்து படிச்சேன். அவர் அழகா சொல்றார், நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நன்மை செய்ய சொன்னேன்னு எல்லாருக்கும் செய்யாதடா, அவன் எப்படி பண்ணவன்னு பாரு. நன்மை செஞ்சா திருந்துவானான்னு பாரு. திருந்தலன்னா அவனுக்குள்ள ஒரு தெலுங்கு பேசுறவர் என்ன பண்ணிட்டாருங்க, வெளியூர் போகணும் அவசரமா, தன் பிள்ளைய பக்கத்து வீட்டுல கொடுத்து கொஞ்சம் பார்த்துங்க, நான் போயிட்டு நாளைக்கு வந்துடுவேன், நல்ல பிள்ளை ஊர்ல தானே இருக்கும் வச்சு போயிட்டா. ராத்திரி இந்த பிள்ளை தூங்க மாட்டாங்க, அழுகுது. இவரு என்னடா நம்மள நம்பி விட்டுரு போனாங்களேன்னுட்டு, ஏமா என்ன வேணும், பால் சோறு வேணுமா அப்படின்னு கொடுத்தவொடனே வாங்கி தின்னுட்டு மறுபடியும் அழுகுது. ஏமா அழுகுற அப்படின்னா, மாய் சேஷனாட்டி செய்யும், மாய் சேஷனாட்டி செய்யும் தெலுங்குல சொல்லுது. அம்மா செஞ்ச மாதிரி செய்யுங்க. இப்ப அவங்க அம்மா என்ன செய்வாங்க நமக்கு என்ன தெரியும். சரி வாழைப்பழம் கொடுப்பாங்க குளருக்கு அப்படின்னு ஒரு வாழைப்பழத்தை கொண்டாந்து கொடுத்து நீ சாப்பிடு அப்படின்னு அதையும் தின்னுட்டு மாய் சேஷனாட்டி. எத்தனை தர அந்த அம்மாவை என்னத்தையோ கொடுத்து பார்த்துட்டு முடியல, கடைசியில விட்டுது ஒரு அறைய கப்புன்னு படுத்து படித்து தூங்கிட்டு. மறுநாள் அந்த அம்மா வந்தவொடனே சொன்னது, என்னம்மா உங்க பிள்ளை இப்படி பண்ணிட்டு என்னால தாங்க முடியாம ஒரு அடி அடிச்சுட்டேன், நீங்க முதல்லயே அடிச்சிருக்கலாமே, நான் அதான் செய்வேன். அதைத்தான் அந்த புள்ள கேட்டிருக்கு, அம்மா செஞ்ச மாதிரி செய்யலே, இந்த அடியை நீ முன்னையே கொடுத்துருக்கலாமே. சமுதாயத்துல சில பேருக்கு உத கொடுத்தாதான் புத்தி வரும், சில பேருக்கு நல்லது செஞ்சாலே திருந்துவான். திருவள்ளுவர் சமுதாயத்தை பத்தி கவலைப்பட்டு சொல்றார், யாருக்கு எப்படி செய்யணும்னு பார்த்து செய், நீ எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யாதே அப்படின்னு சொல்றார். கொடுக்குறோம், இப்ப அறம் செய்யன்னு சொல்றார். நான் சொன்னேன், ஒரு தொழில் நோயாளி நாகூர் கடற்கரையில தனியா உட்கார்ந்துருந்தேன், என் பக்கத்துல வந்துட்டு நாட்டடிக்குது, ரொம்ப கேவலமான நிலைமையில இருக்கிறான், ஏதாவது கொடு பசிக்குதுன்னா, நானு என்கிட்ட இல்லை பணம் இல்லை, இல்லைப்பான்னு வெள்ளை சல்லையா இருக்கிற, 1 ரூபா கூட இல்லையான்னு. இல்லையா நான் எடுத்துட்டு வரல, வெக்கமா இல்லையா உனக்குன்னா. சரி நீ கேட்குற, நீ என்ன இவ்வளவு திமிரா கேட்குற, ஆமா உனக்கு உதவி செய்ய எவனாவது இருக்கானா, இல்லை, நீ யாருக்காவது உதவி செய்யறியா, இல்லை, அப்படிப்பட்ட நீ இவ்வளவு பெரிய சீக்கோட உடம்போட இருந்துகிட்டு என்ன கிடைக்க போற, எய்தாப்பதான் கடவுள் இருக்கு உழுந்து சாவேன்ட்டு. நான் சும்மா சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், ஏன் நீ உழுந்து சாவேன் சார், இது வந்து வாங்குறவன் நான் கொடுக்குறவன் ஏங்க கேட்கிறான், நீ உழுந்து சாவேன்னா. எனக்கு அது புரியல. அப்ப அவன் சொன்ன போது ஆத்திரமா இருந்தது. அப்புறம் திருக்குறள் எடுத்து படிக்கிற போது திருவள்ளுவர் சொன்னதை தான் அந்த பிச்சைக்காரன் சொல்லிருக்கான். திருவள்ளுவர் சொல்றார், சாதலின் இன்னாதது இல்லை, இனிது அதுவும் ஈதல் ஏயாக்கடை. டேய், சாவறதை விட கொடுமையானது ஒண்ணுமே இல்லப்பா, ஆனா அது கூட நல்லதுதான். எப்ப தெரியுமா, கொடுக்க முடியாத போது. அப்ப அவன் சொன்னது கரெக்ட் தானே, நீ வந்து சாவேன்னா கொடுக்க முடியாத நீ தான் சாவணுமே தவிர வாங்கி பிழைக்கும்படியா வச்சிருக்கிற சமுதாயத்துல நான் வாழ்ந்துக்க முடியாது. திருவள்ளுவர் சொல்றார், பல்லக்கு தூக்குறான் 4 பேர், உள்ள ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். இதெல்லாம் எதனாலன்னு கேட்டார். சிறுகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடைன்னு ஒரு திருக்குறள் சொல்றார். அருமையான குறள். அறத்தான் இது என்ன வேண்டாம், நேரத்தின் பயன்தான் இது. போன ஜென்மத்தில் அது செஞ்சான், இது அனுபவிக்கிறான்னு சொல்லாதே. அவன் முயற்சியோடு இல்ல, உழைக்கல, தூக்குறான், அவன் சுகமா உட்கார்ந்துட்டு போறான். ஆகவே அதை காட்டி அறப்பயன் என்று சொல்லாதே அப்படின்னு சொல்ற போது சமுதாயத்திலே எல்லாரையும் சீர்திருத்த வேண்டும் என்று இன்னொரு குரல்ல சொல்லுவாங்க. அருமையான குரல், பொறியின்மை யாருக்கும் பழி என்று. ஒருத்தனுக்கு வீதி இல்லை,
அல்லது ஒரு உடம்புல ஒரு உறுப்பே பொறி இல்லை, ஐம்பொறிகள்ல ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோ. கண்ணு இல்லை, கண்ணு இல்லாதது குறை இல்லை, கண்ணு இல்லாத போதும் உடைச்சு சாப்பிடணுங்கிற புத்தி உனக்கு இல்லை பார், அதுதான் குறையின. பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவு அறிந்து ஆழ்வினை இன்மை பழி. அப்படி சமுதாயம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஏராளமான அறிவுரைகளை சொல்லி வைத்தவர் திருவள்ளுவர் பெருந்தகை. ஆகவே அவருடைய வழி தனி மனிதனை திருத்துவதுதான். அதே சமயத்தில் சமுதாயம் நல்லா இருக்கணும், சமுதாயத்தை பார்த்து நாம நடக்கணும் என்றும் வழிகாட்டியவர் திருவள்ளுவர் பெருந்தகை என்பதை சொல்லி அமைகிறேன். நன்றி. ஐயா நல்லா சொன்னாரு. கொடுக்கறத விட வாங்குறவர்களுக்கு கொஞ்சம், அதாவது மாடியில ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தா, கீழே இருந்தவன் கேட்டான், ஐயா தர்மதுரை ஏதாவது கொடுங்க அப்படின்னு. தர்மதுரைன்னா அவன் பேர் தெரியாது, அதனால கூப்பிடுறான். பேர் தெரிஞ்சா அதே சொல்லி கூப்பிட்டுருப்பான், பேர் தெரியாது. தர்மதுரை ஏதாவது கொடுங்க. அவன் ஒண்ணு இல்ல அப்படின்னா, பழைய இருந்தா போடுங்கம்மா. இல்ல பழைய துணி இல்ல, ஒரு 5 ரூபாய் போடுங்களேன்னா. இப்ப தர்மம் வாங்குறவங்க கூட மினிமம் 5 ரூபாய் தான் வாங்குவாங்க. அவங்க சங்கத்திலே ரெசல்யூஷன் போட்டிருக்காங்களாம், 5 ரூபாய்க்கு கம்மியா வாங்குறது இல்லை. நீங்க யோசிக்கிறீங்க அவங்க சங்கத்தை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு? அவங்க ஆண்டு விழா பட்டிமன்றத்திலயும் நாங்க தான் பேசுறேமே ஒழிய அவங்க ஆண்டு விழா பட்டிமன்றம் 5 ரூபா இருந்தா குடு அப்படின்னா இல்ல. அவன் ஒரு கேள்வி கேட்டான், கீழே இருந்தவன், துணி இல்லைங்கிற, சோறு இல்லைங்கிற, அப்புறம் ஏன் மேல நிக்கிற, நீ இறங்கி வா, 2 பேரும் சேர்ந்து 4 தெருவுல பிச்சை எடுப்போம், ஆளுக்கு பாதியா பங்கிக்கலாம். இதான் மனித இயல்பு. அவர் என்ன நுட்பமா சொன்னார்னா, திருவள்ளுவருடைய வார்த்தைகளை கிளிப்பிள்ள மாதிரி அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்னு ஒரு குறள்ல சொல்லி இருக்கிறாருன்னா, இன்னொரு குறள்ல அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பாரு. நீங்க கான்ஸ்டிடியூஷன் படிக்கிற போது லா படிப்பீங்க, அதுக்கு நோட்ஸ் தனியா கொடுத்திருப்பாங்க, அது எப்படி அப்ளிகேஷன் அப்படின்னு. அதே மாதிரி நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை அப்படிங்கிற ஒரு விதிவிலக்கு அந்த இடத்துல கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை ஐயா நமக்கு எடுத்து சொன்னார். இப்ப நம்ம மகிழ்ச்சியா கொஞ்சம் சிரிக்க சந்தோஷப்படுறதுக்கு நம்முடைய நகைச்சுவை நயகரா ஸ்பெல்லிங் கரெக்டா தெரிஞ்சுக்கணும். திருக்குறளில் அதிக நன்மை தனி மனிதருக்கா சமுதாயத்திற்கா என்ன கேட்டா பேச்சாளருக்கு. எவ்வளோ கூட்டம், எவ்வளோ பேமெண்ட், எவ்வளோ கவரு. அதுலயே எனக்கு முன்னால பேசின ஐயா திருக்குறள் கதை சொல்லியோ சொந்தமா வீடு கட்டியிருக்காரு. அதை அவரே சொன்னார். ஆக தனி மனிதர்கள் தான். அதாவது வள்ளுவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் பொறுமை. சார் ஒண்ணு இல்ல, நமக்கு ஒண்ணு தெரியும். இன்னைக்கு முதல்வர் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு திருக்குறள் நெறியை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் போய் சேர வேண்டும் என்று சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் அது சரியா போய் சேரல. திருக்குறள் தெரியாத ஒரு சமூகம் இருக்கு, இங்கிலீஷ் மட்டுமே பேசுற ஒரு தமிழ் சமூகம் இருக்கு. சார் முப்பால் என்னன்னு கேட்டா அறத்துப்பால், பொருட்பால், அமலாப்பால்ன்றான். அவனுக்கு இன்னும் போய் சேரல. ஒரு இன்டர்வியூக்கு போறான் சார் எம்என்சி கம்பெனிக்கு. அங்க மேனேஜர் கேட்கிறாரு, வாட் யூ திங்க் அபவுட் தி மேனேஜ்மெண்ட், நிர்வாகம் பத்தி தான் நினைக்கிறேன்னு. அதுக்கு நம்ம சொன்னா தமிழ் தெரிஞ்சவன், இதனால் இவர் முடிப்பார் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல், சரியா சொன்னான். ஆனா அவனுக்கு புரியல ஹெச்ஆருக்கு. நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன சொல்றேன்னா, வள்ளுவர் சொல்லியிருக்காரு சார் தான், அவர்கிட்ட வேலைகள் போகண்டாம். ஆக போய் சேரல. முதல்வர்கள் மிக அற்புதமாக குறள் நெறியை மனதில்